உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல் வரிசையில் வள்ளல் பெருமானுடைய உரைநடையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய வள்ளல் பெருமான் 175 ஆண்டுகளுக்கு முன்னாடி சத்திய தர்மசாலையை உருவாக்கினார் இல்லையா? 106 ஏக்கர் அந்த நிலம், கிட்டத்தட்ட 80 காணி நிலம் அந்த பார்வதிபுரத்து மக்கள் தான் தானமாக இனாமாக நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த இடத்துல சத்திய தர்மசாலைன்னு ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த கட்டுமானம் நிகழ்ந்த அந்த இடத்தை தாண்டி மற்ற இடங்களை வெட்ட வெளியாக விட்டு வைத்திருப்பார் நம்முடைய வள்ளல் பெருமான். அதற்கு பெருவெளி அப்படின்னு பேர். அந்த பெருவெளி என்பது நம்மை உணர்வதற்கான வெளி என்று வள்ளல் பெருமான் சொல்லி தருவார். அந்த சத்திய தர்மசாலை உருவாக்கப்பட்ட, நிர்மாணிக்கப்பட்ட, துவக்கப்பட்ட அன்றைக்கு இந்த சன்மார்க்கிகள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுகின்ற ஒரு கடிதம் இது. மற்ற சன்மார்க்கிகளுக்கு குறிப்பை கொடுக்கின்ற ஒரு கடிதம். அதில் என்ன அழகாக, எவ்வளவு ஆத்மார்த்தமாக, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு அந்த சன்மார்க்கிகள் இருந்திருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் கேட்காமலே கூட அவர்கள் உதவி செய்ய முன் வந்திருக்கிறார்கள்ங்கிறத இந்த கடிதத்தின் மூலமாக தெரிய வருது. கடிதத்தை பார்க்கலாமா? கூடலூர் ஸ்ரீ அப்பாசாமி செட்டியார் சாலை அபிமானிகளுக்கு எழுதியது. அன்பும் தயவும் உள்ள ஐயா வந்தனம். சமரச வேத தர்மசாலையின் செங்கற் கட்டடங்களின் அஸ்திவாரங்களும் கிணறு, குளம், கேணி முதலிய நீர்நிலை எடுப்புகளும் தற்காலம் லேசிலே நம்மார் கட்டுவித்து கொண்ட விழன் மேய்ந்த மணி கட்டட சாலையில் ஒரு சார் ஆகார தர்ம விருத்தியும் பிரபவ வருடம் வைகாசி மாதம் 11ஆம் நாள் குருவாரம் உதயகாலம் சிங்க லக்கினத்தில் துவக்கம் செய்வதாக தீர்மானித்து கொண்டபடி அன்றைய தினத்தில் துவக்கும் போது 3000 சனங்களுக்கு குறையாமல் கூடும் என்று தோற்றுகின்றது. ஆகையால் அத்தினத்தில் செல்லுகின்ற செலவு முழுவதும் இந்த தர்மசாலையை அபிமானித்த நாம் அனைவரும் பாகம் செய்து கொண்டு செலுத்துவோமாக. இந்த சத்திய தர்மசாலை துவக்கப்பட்டது 2/2/1867ஆம் ஆண்டு. அதுதான் பிரபவ வருடம் என்று இந்த கடிதத்தில் குறிக்கப்படுகிறது. இந்த அப்பாசாமி செட்டியார் அவர்கள் மற்ற சன்மார்க்கிகளுக்கு, மற்ற சாலை அபிமானிகளுக்கு எழுதிய இந்த கடிதத்தில் அத்தனை குறிப்பையும் ஒட்டு மொத்தமாக சொல்லிடுறார். அதை விழன் வேய்ந்த அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. விழன்னா என்ன? அது ஒரு அழகான தமிழ் வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தங்கிறத பார்க்கலாம். திரும்ப முதல்ல அந்த கடிதத்தில் பயணப்பட்டுலாம். அப்போதான் அதனுடைய அடர்த்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்பும் தயவும் உள்ள ஐயா வந்தனம். சமரச வேத தர்மசாலையின் செங்கற் கட்டடங்களின் அஸ்திவாரங்களும் கிணறு, குளம், கேணி முதலிய நீர்நிலை எடுப்புகளும் தற்காலம் லேசிலே நம்மார் கட்டுவித்து கொண்ட விழன் மேய்ந்த மணி கட்டட சாலையில். அந்த தர்மசாலையில் கிணறு இருக்குது, குளம் இருக்குது, கேணி இருக்குது. இது எல்லாமே மக்களுடைய மனித எத்தனத்தால் உருவாக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்களேன். 175 வருஷத்துக்கு முன்னாடி 19ஆம் நூற்றாண்டில் இப்போது இருக்கக்கூடிய கருவிகள்லாம் இருக்காது ஒரு வேலையை செய்யணும்னா. அப்படின்னா மனிதர்கள் தான் எல்லாரும் ஒன்றாக கூடி கிணறு எடுத்திருப்பாங்க, கேணி உருவாக்கியிருப்பாங்க, நீர்நிலையெல்லாம் உருவாக்கியிருப்பாங்க, கட்டடங்களையும் உருவாக்கியிருப்பாங்க. அந்த கட்டடங்கள், கேணிகள், நீர்நிலைகள் எல்லாம் இன்றளவும் வடலூரில் அதே சிறப்போடு இருக்கிறது என்றால் அந்த மக்கள், உழைப்பாளிகள் எவ்வளவு ஆர்வத்தோடு உறுதிப்பாட்டோடு இதை உருவாக்கி இருக்கிறார்கள். யாருமே வள்ளல் பெருமான் கேட்டு செய்யலை. அதுதான் இதில் மிக முக்கியம். அவரவர்களாக தாங்களாகவே முன் வந்து இந்த காரியத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் இந்த கடிதத்தில் புரிஞ்சுக்க முடியுது. அப்படிப்பட்ட அற்புதமான உருவாக்கத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த கடிதத்தை. அடுத்தது என்ன பாருங்க. விழன் மேய்ந்த மணி கட்டட சாலையில் ஒரு சார் ஆகார தர்ம விருத்தியும். விழன் மேய்ந்த அப்படின்னா கூரை வேய்ந்த அப்படின்னு அர்த்தம். அப்போவே இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்ட கட்டிடத்தை துவக்கத்திலேயே வள்ளல் பெருமான் உருவாக்கிடல. கூரை வேய்ந்த கட்டடமாக, மண் சுவர் எழுப்பிய கட்டடமாகத்தான் இருந்திருக்கிறது. அந்த கட்டடத்தில் ஒரு பக்கத்தில் ஆகார விருத்தி சாலைனா வருபவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த அன்னதான கூடம் என்று இந்த கடிதத்தில் சொல்லப்படுகிறது.
துவக்கத்திலேயே வள்ளல் பெருமான் உணர்ந்த ஒன்று எது என்றால், எது ஆன்மநேயம், எது இறைநெறி, எது இறை தொண்டு. இறை தொண்டு என்று அதுநாள் வரைக்கும் சொல்லப்பட்டதிலிருந்து மாறுபட்டு நின்றார் நம்முடைய வள்ளல் பெருமான். அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் கிட்டத்தட்ட 9 பெரும் பஞ்சங்கள் இந்தியாவில் தோன்றியிருக்கின்றன. அதனால் பல உயிர்கள் மடிந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்து மனம் வெதும்பி போய்தான் வள்ளல் பெருமான் மிகச்சிறந்த இறை தொண்டு எது என்றால் மனிதர்களுடைய பசிக்கு உணவிடுவது மட்டும்தான் என்பதாக அந்த அன்னதான கூடத்தை, அந்த பசி நெருப்பை போக்குகின்ற அந்த நிலையை பசிப்பினி மருத்துவராக உருவாக்கி முதல் முறையாக அன்றைக்கு அங்கே அன்னதான கூடத்தில் நெருப்பை ஏற்றினார். அந்த நெருப்பு அணையா அடுப்பாக இன்றளவும் எரிந்து கொண்டிருக்கிறது. இன்றளவும் வருபவர்களுக்கு உணவளித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியத்தில், அப்படிப்பட்ட தர்ம கருத்தில் இந்த அபிமானிகளும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள்ங்கிறது தான் இந்த கடிதம் சொல்லுது. பிரபவ வருடம் வைகாசி மாதம் 11ஆம் நாள் குருவாரம் உதயகாலம் சிங்க லக்கினத்தில் துவக்கம் செய்வதாக தீர்மானித்து கொண்டபடி அன்றைய தினத்தில் துவக்கும் போது 3000 சனங்களுக்கு குறையாமல் கூடும் என்று தோற்றுகின்றது. அந்த நிகழ்வுக்கு, அந்த விழாவுக்கு, அந்த வைபவத்துக்கு, அந்த துவக்கத்துக்கு கிட்டத்தட்ட 3000 மக்களுக்கு குறையாமல் வரும் என்று தோற்றுகின்றது. அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற, சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற இந்த விஷயத்தை கேட்டு வெளியூரிலிருந்தெல்லாம் மக்கள் அன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அந்த காலத்திலேயே 3000 மக்கள் என்பது இன்றைக்கு 3 லட்சம் மக்களுக்கு சமம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சின்ன ஊர் வடலூர் என்பது மிகச்சிறிய ஊர். அதில் 3000 ஜனங்கள் வருகிறார்கள் என்றால் அந்த காலத்தில் உணவளிக்கக்கூடிய ஹோட்டல்னு நம்ம சொல்கிறோம்ல, உணவகம், அதெல்லாம் இருந்திருக்காது. எனவே இத்தனை பேருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை எப்படி சமாளித்தார்கள் என்பதை சொல்லுகின்ற கடிதம் தான் இது. எத்தனை பேருக்கு அரிசி வந்து இறங்கி இருக்கும், எத்தனை பேருக்கு காய்கறி வந்து இறங்கி இருக்கும், எத்தனை பேருக்கு நீர் ஏற்பாடு செய்திருப்பார்கள், எத்தனை பேருக்கு தங்குவதற்கான ஏற்பாடு செய்திருப்பார்கள் என்பதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது வியப்பாக, மலைப்பாக இருக்கிறது. சரி, இந்த கடிதத்தில் சொல்கிறாங்கல்ல 3000 பேருக்கு மேலே கூடுவாங்கன்னு, அதை எப்படி சமாளிக்கணுங்கிறதையும் சொல்கிறார் பாருங்க. ஆகையால் அத்தினத்தில் செல்லுகின்ற செலவு முழுவதும் இந்த தர்மசாலையை அபிமானித்த நாம் அனைவரும் பாகம் செய்து கொண்டு செலுத்துவோமாக. இந்த அப்பாசாமி செட்டியார் மிக அற்புதமான ஒரு தர்ம சிந்தனையை இதில் சொல்கிறார். 3000 பேர் வருவாங்க. அத்தனை பேருக்கும் உண்டான உணவுக்கான செலவை இந்த தர்மசாலையை நிர்மாணிக்க திட்டமிட்ட நாம் அத்தனை பேரும் பாகம் பிரித்து செய்துக்கலாம் அப்படிங்கிறார். எல்லாரும் ஒரு ஷேர் கொடுக்கலாம், எல்லாரும் ஒரு கைப்பிடி அரிசியை அள்ளி போட்டால் ஊருக்கே விருந்தளித்து விடலாம் என்பதைத்தான் இந்த கடிதத்தில் அந்த அபிமானி சொல்கிறார். என்றால் எப்போதுமே ஊர் கூடித்தானே தேர் இழுக்க முடியும், ஒற்றை கரத்தால் இழுக்க முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில்தான் வள்ளல் பெருமான் இந்த சத்திய தர்மசாலையை நிறுவிவிட்டு சென்றிருக்கிறார். இப்போது அந்த சத்திய தர்மசாலை என்கின்ற தேரை இழுக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு நம் அத்தனை பேருக்கும் வந்திருக்கிறது என்பதை சொல்லுகின்ற கடிதம்தான் இந்த கடிதம். இந்த கடிதத்தில் சொல்லுகின்ற அந்த குறிப்பின்படி நாம் அனைவரும் கை கொடுத்து வள்ளல் பெருமானுடைய வடலூர் தேரை இழுத்து பார்ப்போம். அதன் மூலம் அது எதிர்காலத்துக்கும் நகர்ந்து செல்லும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.